வரும் 5ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் கல்வித்துறை சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகாக முதல் பட்ஜெட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில வெற்றி தமிழகம் என்ற பெயரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசின் சார்பில் ஒரு தொலைநோக்கு திட்டம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொலைநோக்கு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அந்த அம்சங்கள் ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை தீர்ப்பு மற்றும் நீட் போன்ற கல்வி தடைகளை நீக்க நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒத்த கருத்துடைய கட்சிகளின் மூலமாக நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களை மாநில அரசை மேற்கொள்ளும் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் திட்டம் வெளியாகிறது. பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை மாணவர்களுக்கு பிணை இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடன் வழங்குவதற்கான திட்டமும் இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஏக்கருக்கும் குறைவாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி வழங்குவதற்கான திட்டமும் பரிசீலனை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இளங்கலை பட்டப்படிப்பிலும் முதுகலை பட்டப்படிப்பிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீடு 10% அதிகரிப்பதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தமிழக வெற்றி கழக அரசினுடைய தொலைநோக்கு திட்டங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியவை. இவற்றில் இந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு தொழில் கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் புதிதாக பொறியியல் கல்லூரி தொடங்குவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 30 அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக மாற்றுவதற்கான திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரிகளில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு கல்லூரி சேர்க்கை செலவுகளை குறைக்கும் வகையில் அவர்கள் கல்லூரியில் சேரும் போது 8000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகில் முதல் 100 பல்கலைக்கழகங்கள், அதாவது யூனிவர்சிட்டிஸான ரேங்கிங் என்று சொல்வார்கள், சர்வதேச அளவில் தரவரிசையில் 100 பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு தகுதி வாய்ந்த மாணவர்களின் கல்வி செலவு மற்றும் வாழ்க்கை செலவையும் அரசு ஏற்கும் வகையில் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதுபோன்று உலகத்தரம் வாய்ந்த முதல் 100 பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் 3 ஆண்டு அரசுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றில் எவையெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அவையெல்லாம் இந்த பட்ஜெட்டிலே அறிவிப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.